பாரதத்தின் கடைசி மகாத்மாவான பெருந்தலைவர் காமராசர் ஐயா அவர்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு சில நிகழ்வுகளை கடந்த 9 நாட்களாக நாம் தொடர்ந்து நினைவு கூர்ந்து வருகின்றோம். இன்று 10ஆம் நாள். கல்விக்கண் திறந்த கர்ம வீரர் காமராசர் ஐயா அவர்களின் பிறவி திருநாள். இன்றைய நன்னாளில் பலரும் அறிந்திராத காமராசர் ஐயா அவர்களுடைய வாழ்க்கையின் இறுதி நாளை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பிறந்த நாளன்று நினைவு நாளை பற்றி பேசுவது சரியாக இருக்குமா என்று பலரும் சிந்திக்கலாம். ஆனால் எளிமையாக வாழ்ந்த ஒரு தலைவர் மிக எளிமையாகவே விடைபெற்று சென்றதை நினைவு கூற வேண்டிய மிகச் சரியான நாள் இதுவே. நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் புடைசூழ மருத்துவமனையில் சிகிச்சை பெறவில்லை. நாட்கணக்கில் நோயாளியாக படுத்திருக்கவில்லை. தன் அறையின் விளக்கை அணைக்க சொன்னார். இந்தியாவையே இருளில் ஆழ்த்தி விட்டார். குறிப்பாக தமிழ்நாட்டை என்றுதான் சொல்ல வேண்டும். 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாள். அன்று வழக்கம் போல காலை 6 மணிக்கு எழுந்தார் காமராசர் ஐயா. காலை கடன்களை முடித்துவிட்டு காப்பி அருந்தினார். காந்தியடிகளுக்கு மரியாதை செலுத்திவிட்டு ஒன்று விடாமல் எல்லா பத்திரிகைகளையும் படித்து முடித்தார். எளிமையான சிற்றுண்டி சாப்பிட்டார். மருத்துவர் வந்து தினமும் ஊசி போடுவது வழக்கம். அதன்படியே அன்றும் மருத்துவர் வந்து காமராசர் ஐயா அவர்களுக்கு ஊசி போட்டு சென்றார். அன்று காலை சுமார் 11 மணிக்கு சென்னை சட்டக்கல்லூரி மாணவர்கள் 50 பேர் கொண்ட குழு காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு காமராசர் ஐயாவை பார்க்க வந்தனர். ஐயாவிற்கு மாலை அணிவித்து ஆசி பெற வீட்டிற்குள் நுழைந்தனர். அப்போது அவர் அறையில் உள்ள கட்டிலில் படுத்துக் கொண்டிருந்தார். மாணவர்கள் அனைவரும் உள்ளே வர விரும்புவதை உதவியாளர் வெங்கட்ராமன் ஐயா காமராசர் ஐயா அவர்களிடம் தெரிவித்தார். உடல் நலமில்லாமல் படுத்திருந்தவர் சின்ன அறையாக இருக்கிறதே, நானே எழுந்து வருகிறேன் என்று கூறி சிரமத்துடன் கட்டிலை விட்டு இறங்கி உதவியாளரின் தோளில் கையை போட்டுக்கொண்டு மெல்ல நடந்து வாசற்படி வரை வந்து நின்றார். அவரை பார்த்ததும் மாணவர்கள் மகாத்மா காந்தி வாழ்க, காமராசர் வாழ்க என வாழ்த்தொலி எழுப்பினார்கள். சில நிமிட நேரமே பெருந்தலைவரால் அங்கு நிற்க முடிந்தது. அந்த மாணவர்களை பார்த்து கரம் கூப்பி கும்பிட்டு சரி விடைபெற்றுக் கொள்கிறேன் என்று கூறி திரும்பிவிட்டார். இன்னும் சில மணி நேரத்தில் இந்த உலகத்திலிருந்தே விடைபெறப் போகிறார் என்பது யாருக்கும் தெரியாது. மதியம் சாப்பிடும் போது அவருக்கு திடீரென்று வியர்த்து கொட்டியது. என் தலையெல்லாம் வியர்க்கிறதே என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதுதான் அவர் உடல்நிலையில் பின்னால் ஏற்பட போகும் முடிவுக்கு முதல் மாறுதல். ஆயினும் காமராசர் ஐயா அவர்கள் அதை சமாளித்துக் கொண்டு வழக்கம் போல் அவரது அறைக்கு சென்று கட்டிலில் படுத்தார். ஆனால் தூங்கவில்லை. பிற்பகல் 3 மணி அளவில் திடீரென்று உடம்பெல்லாம் வியர்த்து வழிந்தோடியது. உடல்நிலையில் ஏதோ பெரிய மாறுதல் ஏற்பட்டு கொண்டிருப்பதை ஐயா அறிந்தார். கட்டிலுக்கு அருகில் இருந்த தொலைபேசியை எடுத்து அவரே மருத்துவர் சௌரிராஜன் ஐயாவிற்கு அழைத்தார். தலையிலிருந்து உடம்பெல்லாம் வியர்த்து கொட்டுகிறது, உடல்நிலை சரியில்லை, உடனே வரவும் என்று பேசினார். அடுத்து பொது மருத்துவமனை மருத்துவர் ஜெயராமன் ஐயாவையும் அழைத்து உடனே வரும்படி கூறினார். அருகில் இருந்த உதவியாளரை கூப்பிட்டு மருத்துவர்கள் வந்தால் சொல்லு, இப்போது விளக்கை அணைத்து விட்டு போ என்று சொல்லிவிட்டு படுத்து கொண்டார். இதுதான் அவர் பேசிய கடைசி பேச்சு. படுத்த பிறகும் உடம்பெல்லாம் வியர்த்து வழிந்தோடியது. துண்டால் உடம்பை துடைத்து விட்டு போனார் உதவியாளர் வைரவன் ஐயா. 3:15 மணிக்கு முதலில் வந்த மருத்துவர் சௌரிராஜன் ஐயா அவர்கள் காமராசர் ஐயாவின் அறைக்கு விரைந்தார். அவரது உடல்நிலையை அவசரமாக பரிசோதித்து கொண்டே ஐயோ பெரியவர் நம்மை விட்டு பிரிந்து விட்டாரே என்று வீறிட்டு கத்தினார். தொடர்ந்து வந்த மருத்துவர் அண்ணாமலை அவர்களும் ஜெயராமன் அவர்களும் உடலை பரிசோதித்து காமராசர் ஐயா இறைவன் திருவடிகளில் 2 கலந்ததை உறுதிப்படுத்தினார்கள். உடனே இந்த தகவலை ஆளுநர் கே ஷா அவர்களுக்கும் முதலமைச்சர் கருணாநிதி ஐயாவுக்கும் தொலைபேசி மூலம் தெரிவித்தனர். காந்திய சகாப்தத்தின் கடைசி வாரிசாக திகழ்ந்த காமராசர் ஐயா அவர்கள் அந்த காந்தியின் பிறந்த நாளன்றே இயற்கை எய்தியதை கண்ட பாரத நாடு வியப்பு கலந்த அதிர்ச்சியில் உறைந்து நின்றது. அரசியல் நாகரிகத்தின் சின்னமாய், தூய்மையின் இருப்பிடமாய், நேர்மையின் புகலிடமாய், ஏழைகளின் பங்காளனாய், எளிமையின் இலக்கணமாய்,
கர்ம வீரராய் விளங்கிய அவரது மறைவு பாரத மக்களை கதறி துடிக்க வைத்தது. பாரத மக்களுக்கு வழிகாட்டியாய் விளங்கிய ஒரே ஒளிவிளக்கு அணைந்து விட்டது. நீர்ப்பாசனம், இலவச கல்வி, தொழிற்சாலைகள் என்று காமராசர் ஐயா மக்களுக்காக தீட்டிய ஒவ்வொரு திட்டமும் ஒரு மகத்தான குறிக்கோளாகவே இருந்தது. கல்வி விளைபொருளாகிவிடக் கூடாது என்பதற்காகவும், ஏழை குழந்தைகளும் கல்வி பயில வேண்டும் என்பதற்காகவும் பல ஆயிரம் கல்விச்சாலைகள் அமைத்தார். எல்லோரும் சமம் என்ற புரிதலை வளரும் இளம் தலைமுறையினரிடத்தில் ஏற்படுத்துவதற்காக சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். பசிப்பினியை போக்க மதிய உணவு திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார். நாட்டின் முதுகெலும்பு முறிந்துவிடக் கூடாது என்ற சிந்தனையில் விவசாயம் செழிக்க பல நீர்ப்பாசன திட்டங்களை வகுத்து கொடுத்தார். பொருளாதாரத்தில் மக்கள் முன்னேற பல தொழிற்சாலைகள் அமைத்து வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்தார். காமராசர் ஐயா அவர்கள் ஆட்சியில் இருந்த 9 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட அவர் மீது ஊழல் புகார்கள் எழுந்ததும் இல்லை, எழுப்பவும் முடியாது. திருவள்ளுவர், ஔவையார் உள்ளிட்ட அற இலக்கிய புலவர்கள் ஒரு மன்னர் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று வகுத்தளித்த கோட்பாடுகள் அனைத்துக்கும் பொருந்தக்கூடியவராக வாழ்ந்து சென்ற பெருந்தலைவர் காமராசர் ஐயாவின் பிறந்த நாளான இன்று அவரது இறுதி நாளை பதிவு செய்து, அவர் காலத்தில் நம்மால் வாழ முடியவில்லையே என்ற வருத்தத்தோடும், இனி எப்பொழுது கிடைப்பார் இப்படி ஒரு ஏழை பங்காளன் என்ற கேள்வியோடும் விடைபெறுகின்றேன். இன்பமே நல்கும் திருவருட்கருணை.